ஜெயகுருதத்தா. நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு மருந்து தீபாவளி மருந்து எப்படி பண்ணுறதுன்றத சொல்ல போகிறேன். இப்போ வந்து அதுக்கு தகுந்த சாமானெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாம் ஒரு ஸ்பூன். இந்த இது லவங்கம் ஒரு ஸ்பூன். இது வந்து ஒரு ஜாதிக்காய், பெருசாக ஒரு ஜாதிக்காய் ஒரு ஸ்பூன் வந்து இது ஏலக்காய், இது பெரிய ஏலக்காய் ஒன்றும். அப்புறம் இது வந்து இது பட்டை. அதெல்லாம் அப்படியே போட வேண்டியதாக, அது ஸ்பூன் கிடையாது. இது ஒரு மஞ்சள். இது வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடணும். மிளகு ஒரு ஸ்பூன். இந்த ஜீரகம். இப்போ வந்து இது இஞ்சியை வந்து தனியாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து இதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, இது எல்லாத்தையும் பாணி போட்டு நிழலாட்டம் அடுப்பை வச்சு ஒன்றா எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கணும். தனித்தனியாக வறுத்து வச்சுட்டு இந்த மஞ்சளையும் நல்லா நசுக்கிட்டு பொடியாக்கிட்டு அதையும் பாண்டியில் போட்டு ஒரு பிரட்டிட்டு அதுக்கப்புறம் அதையும் வச்சுக்கணும். அதை வச்சு விட்டதுக்கப்புறம் இதை வந்து இந்த இஞ்சி இருக்கே, இதை வந்து நறுக்கி போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி அந்த இதில் துணியில் வடிகட்டிக்கணும். அந்த தண்ணை வடிக்கட்டணும். அது வந்து இப்போ வந்து சுக்கு பொடி அதே போலவே ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் அந்த இது டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சுக்கு பொடி. இதையும் போட்டு வழன்னு எல்லாத்தையும் சலிச்சு விட்டு அதில் தண்ணை ஊற்றி நல்லா அதை கரைச்சி அதுக்கப்புறம் பாண்டி வச்சு அதில் ஒரு முட்டை நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி அதை இது பண்ணதுக்கப்புறம் இந்த பொடி எல்லாத்தையும் போட்டு இந்த பொடி வந்து எல்லாம் அரைச்சி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் எந்த கப்பில் ஒரு கப் இருக்கோ, எந்த ஏனத்தில் ஒரு ஏனம் இருக்கோ, இல்லை கரண்டிலையோ, அது ஒரு ஏனத்துக்கு இந்த வெல்லம் இருக்கே, இந்த வெல்லத்தை நைஸாக சீவணும். இதை அருவாமனையில் சீவி அதை போடணும். அப்படி இந்த வெல்லம் தான் வேண்டாம் அப்படின்னாக்கா பனை வெல்லம் போட்டாக்கா பின்னியும் நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு வந்து 5 வெல்லம் போடணும். இந்த பொடிக்கு 5 வெல்லம் போடணும். 5 வெல்லம் போட்டு முதல்ல இதை கரைச்சி, இந்த பவுடரை கரைச்சி கொஞ்ச நாள் கொதிக்க வைக்கணும். ஏன்னா அது வேகணும். அந்த இதெல்லாம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வேக பார்த்து நல்லா ஒரு 15 நிமிஷமான கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இந்த வெல்லம் நறுக்கி வச்சுருக்கேளே, அந்த 5ஐயும் எடுத்து கொட்டணும். அதில் கொட்டி அதை நல்லா கலரி விட்டு ஒரு கப்பில் போட்டேன்னாக்கா அந்த கப்பாலேயே 1 கப் நல்லெண்ணெய் ஊற்றி முதல்ல கலரணும் அந்த காரத்தை, அந்த மருந்தை. அதுக்கப்புறம் 2 கப்பு நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி அதையும் நல்லா சேர்த்து சுருள கலரணும். அதாவது நிறைய நாள் ஆகும். சுருள கலரினாக்கா நம்ம பாத்தில் பண்ண லேகணும்னாக்கா அதுக்கு தனி மதிப்பு தான். அதனால அசலை வாங்கி சாப்பிட்றதெல்லாம் வேறு விஷயம். இதை பண்ணிடனாக்கா நிறைய நாளைக்கு வச்சுட்டு இருக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் இல்லாத கூட வைக்கலாம். எப்படி வச்சாலும் நிறைய நாளைக்கு சாப்பிட்லாம். அடுத்த வருஷம் வரலாம் இருக்கும். அது மாதிரி பண்ணி பாருங்கோ. நான் வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இதை எப்படி பண்ணணுன்ட்டு அதையும் சொல்லிவிட்டேன். இதை பண்ணி பாருங்கோ. லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பண்ணிவிட்டு எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க.